Next 10th sum பாருங்க. Find the least number by which 1800 should be multiplied so that it become a perfect square. Also find the square root of the perfect square thus obtained. 9th sum வந்து கொடுத்திருக்க நம்பரை சப்ராக்ட் பண்ணாத பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வரும்னு சொன்னாங்க. இப்போ 10th சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொடுத்துருக்க 1800 நம்ம ஒரு நம்பரால் மல்டிபிள் பண்ணால் மட்டும்தான் அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக ஆகும். அப்போ நீங்கள் ஒரு நம்பரை மல்டிபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ சம்குள்ளே போயிடலாமா? ஓகே, 10th சம் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா 1800. இப்போ 9th சம்மில் சப்ராக்டான்னு கொடுத்தனால நம்ம லாங் டிவிஷன் பண்ணோமா. இப்போ சம்மில் வந்து மல்டிப்ளைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால இப்போ என்ன பண்ணலாம், ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, என்ன மெத்தடில் யூஸ் பண்ணலாம்? ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் கண்டுபிடிச்சா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். ஓகேவா, சரி இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் 1800க்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிங்க. அதாவது எல்சிஎம் கண்டுபிடிப்போம்ல அது மாதிரி. இங்கே லாஸ்ட்டில் நம்மளுக்கு இங்கே ஜீரோங்கிறது ஈவன் நம்பர் வந்திருக்கு. அதனால 2 டேபிள் என்ன பண்ணலாம், 2 டேபிள் இப்போ கண்டுபிடிக்கலாம். ஸோ 9 2s are 18. இந்த 2 ஜீரோவை நீங்கள் அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். இது திரும்பவும் ஈவன் நம்பர் தான், அதனால் இதுவும் 2 டேபிளை பண்ணலாம். 4 2s are 8, பேலன்ஸ் 1 இருக்கும், 10 வருமா. ஸோ 5 2s are 10, இந்த ஜீரோவை அப்படியே ரைட் பண்ணுங்கள். இதுவும் ஈவன் நம்பர் தான், திரும்ப 2 டேபிளை பண்ணோம்னா 2 2s are 4, இங்கே 2 2s are 4, பேலன்ஸ் 1 இருக்கும், 10, 5 2s are 10. இப்போ லாஸ்ட்டில் வந்து ஒன்ஸ் பிளேஸில் 5 வந்திருக்கனால இங்கே என்ன பண்ணும், ப்ரைம் நம்பர் 5 தான் யூஸ் பண்ணணும். ஸோ 4 5s are 20, பேலன்ஸ் 2 இருக்கும், இப்போ 25, 5 5s are 25. திரும்ப இது 5 டேபிளில் வருமா. 9 5s are 45 வருமா. திரும்ப 9 வந்து 3 டேபிளில் தான் வரும். 3 3s are 9, 1 வர வரைக்கும் பண்ணணும் 3 டேபிளில் 1 டைம். இப்போ என்ன பண்ணிட்டு ஃபுல்லாக ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணலாம், எடுத்து ரைட் பண்ணலாமா. 1800 இது ஃபுல்லாக ரைட் பண்ணுங்கள். எத்தனை 2 இருக்குது, 2 × 2 × 2 × 5, 2 5 இருக்கா. 5 × 5, 3 வந்து 2 3 இருக்கு, 3 × 3, 2 × 2 × 2, 5 × 5 5, 3 × 3. இப்போ இங்கே கண்டுபிடிச்சிருக்க ப்ரைம் நம்பர்ஸ் எல்லாமே என்ன பண்ணிட்டேன், நான் ரைட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், 2 வந்து எத்தனை இருக்குது, 2க்கு பேர் 2 ஸ்கொயர்டு இருக்குது. அப்புறம் இன்னொரு 2க்கு பேர் இல்லை. திரும்ப 5 2 டைம் இருக்குது, 5 ஸ்கொயர்டு இருக்குது. 3க்கு பேர் இருக்குது, 3 ஸ்கொயர்டு இருக்குது. பட் 2 ஸ்கொயர்னா 2 2 டைம் வந்திருக்கு, பேரோடு இருக்குது. 5க்கு 2 பேர் இருக்குது, 3க்கும் 2 நம்பர் பேர் இருக்குது. ஆனால் எதுக்கு மட்டும் பேர் இல்லை, இன்னொரு 2 இருந்தால் தான் இது வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். அப்போனா நீங்கள் கொடுத்துருக்க நம்பர் எதால் மல்டிபிள் பண்ணணும், 2வால் மல்டிபிள் பண்ணணும். ஏன்னா 2க்கு இன்னொரு பேர் இல்லாதனால இந்த 2வால் மல்டிபிள் பண்ணாத பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வரும். ஸோ இப்போ 18ஐயும் 2வை மல்டிபிள் பண்ணால் 36 வரும். இப்போ இந்த 2 ஜீரோவை நீங்கள் அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். அப்போனா 3600 தான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா இதோட ஸ்கொயர் ரூட் நம்மளுக்கு தெரியணும்ல, ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. 9th சம்மில் வந்து சப்ராக்ட் பண்ணாத பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொன்னாங்க. அதை நம்ம ஆல்ரெடி ஸ்கொயர் ரூட்டை தான் கண்டுபிடிச்சனால 81 ரைட் பண்ணிட்டோம். இப்போ 10th சம்மில் நம்ம என்ன ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மல்டிப்ளைன்னு கேட்டனால ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் பண்ணனால இல்லை 2க்கு மட்டும்தான் பேர் இல்லை. அதனால் கொடுத்துருக்கிற கொஸ்டினை 2வால் மல்டிபிள் பண்ணால் 3600 வருது. இதுக்கு இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்து கண்டுபிடிக்கணும். இப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கலாமா. இப்போ 3600 இதுக்கு என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க லாங் டிவிஷன் மெத்தடை வந்து யூஸ் பண்ண போகிறோம். 2 நம்பர் போட்டுக்குங்க. இப்போ 36க்கு வந்து எந்த 2 சேம் நம்பரை மல்டிபிள் பண்ணால் 36 வரும், 6ஆ. ஸோ 6 6 are 36. ஓகேவா, இது 2 மைனஸ் பண்ணால் 0 வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இங்கே 2 ஜீரோ இருக்குது, அது 2 ஜீரோ அப்படியே கீழே இருக்குவோமா. இந்த 2 ஜீரோவுக்கு ஒரே ஒரு ஜீரோ நீங்கள் மேலே போட்டுருக்கல, இதுக்கு பேர் இல்லை, கீழே கொண்டு வரமா, இதுக்கு பேர் இல்லை. அப்போ 2 ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ நீங்கள் மேலே போட்டுடலாம். அப்போனா இதோட ஸ்கொயர் ரூட் என்ன வரும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3600 ஸ்கொயர் ரூட் என்ன வரும், 60. அதாவது 60 2 டைம் நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 3600 கிடைக்குது. நல்லா பாருங்கள், 60 × 60 3600. இப்போ ரெண்டுமே பேராக இருக்கா, 2 நம்பருக்கு ஒரு நம்பர் மட்டும் நம்ம ரைட் பண்ணிக்கிறோம்.
இப்போ 6 6 ஆர் 36 2 ஜீரோ அப்படி போட்டோம்னா 3600 வந்துடும். ஸோ 60 × 60 தான் 3600. ஸோ ரெண்டுமே பேராக இருக்குது. ரெண்டு பேராக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு நம்பர் நம்ம ரைட் பண்ணணும். அப்போனா 3600 ஸ்கொயர் ரூட் என்னது 60. ஓகேவா? அதாவது 10th சம் வந்து கொடுத்துருக்க நம்பர் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. நம்ம ஒரு நம்பர் பேர் இல்லாமல் இருக்குது. அந்த எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணால் அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும். 2க்கு தான் பேர் இல்லை. கொடுத்துருக்குற கொஸ்டின் 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 3600. இப்போனா இதுதான் வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். இதுக்கு நான் ஸ்கொயர் ரூட் எடுத்து நம்மளுக்கு என்ன வருது 60 வருது. ஸோ 60 இஸ் த ஆன்சர். ஓகேவா? சப்ராக்டட்னு சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், லாங் டிவிஷன் மெத்தட் போட்டு செய்யுங்க. ரிமைண்டரை மைனஸ் பண்ணுங்கள், பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடைக்கும். மல்டிப்ளைன்னு கேட்டாங்கன்னா இங்கே ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் கண்டுபிடிங்க. ஒரு நம்பர் மட்டும் பேர் இல்லாமல் இருக்குது, அதை மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடச்சிரும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஓகே, இப்போ நம்ம எக்ஸசைஸ் 1.4 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.